وبركاته. الحمد لله. அன்புக்கும் நேயத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் மன்னன் செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இதுவரை 5 ஹதீஸ்கள் கூறப்பட்டிருக்கிறது. 6வது ஹதீஸ் என்னவென்றால், قال النبي صلى الله عليه وسلم للجار حق. قال النبي صلى الله عليه وسلم, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லில் ஜாரி ஹக்குன், அண்டை வீட்டாருக்கு சில உரிமைகள் இருக்கிறது, சில கடமைகள் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை பற்றிய சில செய்திகளை உங்களுக்கு நான் இப்போது சொல்ல இருக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது வணக்கங்களை மட்டும் சொல்லித் தரவில்லை, வாழ்வினுடைய எல்லா அம்சங்களையும் கூறுகிறது. ஒரு மனிதன் எப்படி ஹுக்கூக்குல்லா என்ற அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றானோ, அதுபோன்று ஹுக்கூக்குல் இபாத், அடியாருக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது, அதையும் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றான். இன்னும் சொல்ல போனால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே அவன் குறை செய்திருந்தால், அல்லாஹ் நாடினால் அவனை மன்னித்து அவனை சொர்க்கம் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஆனால் ஒரு அடியாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினால், பாதிக்கப்பட்டவன் மன்னிக்காத வரை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்பது பொது நியதியாக வைத்திருக்கின்றார். எனவே அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நாம் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோமோ, அதைவிட அதிகமாக அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அதிலே ஒன்றுதான் அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ் தஆலா தன் திருமுறையில 4வது சூராவான சூரத்துல் நிஸாவுடைய 36வது வசனத்திலே கூறுகிறான், வஅபுதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. வஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எதையும் விளை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து கூறுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, நீங்கள் பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், வபிதில் குர்பா, உங்களுடைய உறவுகளுக்கு உபகாரம் செய்யுங்கள், வல் யதாமா வல் மசாக்கீன், அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வல் ஜாரி தில் குர்பா வல் ஜாரில் ஜுனூபி, உறவுகளாக இருக்க அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, உறவு இல்லாத அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, அவருக்கும் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அல்லாஹ்வுக்கு நாம் முதலிலே செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். அடியாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே முதலாவதாக பெற்றோருக்கு உபகாரம் செய்யுதல், உறவுகளோடு சேர்ந்து வாழ்தல், ஏழை எளிய மக்கள் அனாதைகளுக்கு உதவி செய்தல். அடுத்து அல்லாஹ் கூறுகிறார், அண்டை வீட்டாருக்கு உதவி செய்தல்.
அந்த அண்டை விட்டார்கள் என்பவர்கள் உங்களுக்கு உறவாக இருந்தாலும் சரி, அது உறவு இல்லாத அண்டை விட்டாராக இருந்தாலும் சரி, அவருக்கு உபாரம் செய்ய அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அண்டை வீட்டாருக்கு நாம் மிகப்பெரிய கடமைகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் மிகப்பெரிய பங்களிப்பு அண்டை வீட்டாருக்கு இருக்கிறது. நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் துன்பத்தோடு வாழ்வதற்கும் அண்டை வீட்டாரிடத்திலே நாம் இப்படி நடந்து கொள்கின்றோம், அது ஒரு காரணமாக இருக்கின்றோம். நாம் அவரிடத்திலே நல்லபடியாக நடந்து அவரும் நல்லபடியாக நடந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கிறது. நாம் சரியாக நடக்கவில்லை, அவரும் சரியாக நடக்கவில்லை என்றால் நமக்கு என்ன செய்ய துன்பம் இருக்கிறது. ஒருவேளை நாம் நல்லபடியாக நடந்து அவர் நல்லபடியாக நடக்காவிட்டாலும் துன்பம் இருக்கிறது. அதான் அரபியை சொல்வார் இல்லையா, பெருமாள் சொல்வார், உத்துருபு ஜார கபலத்தார், நீ வீட்டு பார்ப்பதற்கு முன்னால் அண்டை வீட்டாரை பார்த்துக் கொள்வதாக என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியிலேயும் துக்கத்திலேயும் அண்டை வீட்டாருக்கு பங்களிப்பு இருக்கிறது. இப்ப நம்ம வாழ்றோம் அவருக்கு பொறுக்க, அதாவது நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தார் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போயிடும். பொதுவாகவே என்ன செய்யணும் அப்படின்னா, அண்டை வீட்டாரிடத்தில் நாம் நல்லபடியாக நடந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் அவர்கள் மூலமாக நமக்கு சிரமங்கள் வந்தாலும் கூட நாம் அதை சகித்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் நாம் அவருக்கு துன்பத்தை தரக்கூடாது. அதே சரிக்கு அதை வலியுறுத்தி நிறைய செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாஸால ஜிப்ரீலு யூசீனி பில் ஜாரி ஹத்தா லலன்து அன்னஹு சயுவர்ரிசுஹு. பெருமானார் சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்தை சொன்னார்கள், அண்டை வீட்டாரத்தில் நல்லபடியாக நடந்து கொள்ளுங்கள், அவருக்கு உபாரம் செய்வாக எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், என்னுடைய சொத்திலே அவர்களை வாரிசாக ஆக்கி விடுவார்களோ என்பதாக நான் நினைக்கின்ற அளவுக்கு அண்டை வீட்டாருடைய கடமைகளை உரிமைகளை எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர் வலியுறுத்தி கொண்டே இருந்ததாக பெருமானார் அவர்கள் கூறுகிறார். அந்த அளவுக்கு சொன்னாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவருக்கு உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள். எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்முடைய சொத்துல பங்கு கொடுக்க சொல்வார்களோ என்பதாக நான் நினைக்கின்ற அளவுக்கு என்ன சொன்னாங்க, ஜிப்ரீல் வலியுறுத்தியதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்வாங்க, வல்லாஹு லா யுமி வல்லாஹு லா யுமி வல்லாஹு லா யுமி. சத்தியமாக அவர் ஈமானுடையவர் இல்லை, சத்தியமாக அவர் ஈமானுடையவர் இல்லை, சத்தியமாக அவர் ஈமானுடையவர் இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 தடவை சொன்னார்கள். அப்போது கேட்கப்பட்டது, கீழ் அமன் யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அவர்கள் யார், அவர் ஈமான் உண்டோ ஈமான் உண்டவர் இல்லை இல்லை நீங்க 3 தடவை சொல்றீங்களே, அவர் யார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லதி லா யஅமனு ஜாரு பவாயிகஹு, யாருடைய தீங்கிலிருந்து அவருடைய அண்டை வீட்டார் அச்சமற்றவராக இல்லையோ அவர் ஈமானுடையவர் இல்லை என்பதாக சொன்னார்கள். நம்முடைய தீங்கை விட்டும் அண்டை வீட்டார் நிம்மதியாக இல்லை என்றால் இவர் ஈமானுடையவரை இல்லை என்பதாக பெருமானார் சொல்றார். அப்போ ஒரு மனிதனுடைய ஈமானை என்ன செய்யறது, நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றல் அந்த அண்டை வீட்டாருக்கு செய்வதை கடமையில் இருப்பதாக இந்த ஹதீஸ்ல பெருமானார் கூறுகிறார். ஒரு ஹதீஸ்ல பெருமானார் இப்படி சொல்வாங்க, லைஸல் மூமினு பில்லதி யஸ்பாஹு வஜாருஹு ஜாயிஉன் என்பதாக சொன்னாங்க. அதாவது அண்டை வீட்டால் பசித்திருக்க இவர் மட்டும் வயிறு நிறைய உண்ணக்கூடியவர் மூமினானவர் இல்லை என்பதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் வருகின்றது. இது மாதிரியான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறைய ஹதீஸ்கள் சொன்னாங்க. வரலாற்று எண்ணுகிறார்கள்,
அப்துல்லா உமர் அல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வீட்டிலே ஒரு ஆடு அறுக்கப்படுகின்றது. ஒரு ஆடு அறுக்கப்படுகிறது. இப்ப வெளியில போயிட்டு உங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்தவங்க கேட்டாங்க, அண்டை வீட்டார் தூதர், அவருக்கு கொடுத்தீர்களா என்பதாக கேட்டார். இல்ல, கொடுக்கல என்பா. அவதான் சொன்னாங்க, உமர் சொன்னாங்க, அண்டை வீட்டாருக்கு கொடுத்து விடுங்க. ஏன்னு சொன்னால் பெருமானார் சொன்ன நான் கேட்டிருக்கின்றேன், அண்டை வீட்டாருக்கு உதவி செய்யுங்கள் என்று பெருமானார் அவர்களுக்கு ஜிப்ரீல் எந்த அளவுக்கு வலியுறுத்தினார் என்று சொன்னால், என்னுடைய சொத்திலே பங்கு கொடுக்க சொல்வார்களோ வாரிசாக ஆக்கிவிடுவார்கள் என்பதாக நான் நினைக்கின்ற அளவுக்கு ஜிப்ரீல் எனக்கு வலியுறுத்தினார் என்று பெருமானார் சொன்ன நான் கேட்டிருக்கிறேன். என்ன செய்யுங்க, அவருக்கு கொடுத்து விடுவதாக சொன்னாங்க. அப்ப நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் போது மாற்றுவத்தை சார்ந்தவராக இருந்தால் அவருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் மார்க்கம் கூறுகின்றது. பெருமானார் சொல்வாங்க, அல்லாஹையும் மறுமை நாளைக்கு ஈமான் கொண்டவர் அண்டை விட்டாரை நோவினை செய்ய வேண்டாம் பெருமானார் சொல்வாங்க. அதனால நாம் நம்முடைய அண்டை வீட்டாரை நாம் நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். அவருக்கு ஒருபோதும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, துன்பங்களை தொல்லைகளை கொடுக்க கூடாது. நம்முடைய சொல்லாலோ செயலாலோ எந்த விதத்திலையும் நாம் ஒரு துன்பத்தை தரக்கூடாது. அது சொல்லுவாங்க இல்லையா, அவருடைய எந்த அளவுக்கு அப்படிங்கன்னா அவருடைய வீட்டுக்கு காற்று போவதை தடுக்கக்கூடிய அளவுக்கு கூட நம்முடைய கட்டிடத்தை கட்டக்கூடாது. நம்முடைய வீட்டினுடைய அசுத்தங்களை கூட சுத்தம் செய்து அவருடைய வீட்டுக்கு முன்னால் போடக்கூடாது. நம்முடைய வீட்டினுடைய மகிழ்ச்சியிலே அவனுக்கு ஒரு பங்களிப்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய வீட்டிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்குது சொன்னா முதலாக போய் நம்ம கலந்து கொண்ட அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். அவங்களுடைய வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு கேட்டா போய் நலம் விசாரி. அவங்களுடைய யாராவது வஃபாத் ஆயிட்டாருன்னா போய் கலந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நான் செய்வதை கடமையாக இருக்கின்றது. சில பேர் பார்த்தீங்கன்னா அண்டை விட்டால் யாருன்றே தெரியாத அளவுக்கு வாழ்கிறார். இன்னைக்கு அப்படிப்பட்ட காலத்தில் மக்கள் வாழ்கிறார். அண்டை விட்டாருக்கு நான் செய்ய வேண்டிய கடமையில் நாம் செய்ய அவர் நல்லபடியாக விடுவதில்லை. நான் கூட ஒரு நான் சொல்லிடுறேன். குஜராத் கலவரத்திலே 2000க்கும் அதிகமான முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டால் என்பது வேதனையாக இருந்தாலும் அதற்கு ஒரு அடிப்படை காரணம் என்னவென்றால் அதை செய்தவர்கள் அண்டை விட்டார்கள் தான், பக்கத்திலே வசித்தவர்கள் தான். அந்த மஹல்லாவுக்கு அருகில இருந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதை செய்தார். என்ன காரணம்? ஒரு ஜமாத் ஒரு ஜமாத் அவங்களை போய் சந்திச்சாங்களாம். சந்திச்சீங்கன்னா ஏங்க இந்த மாதிரி செஞ்சீங்க என்பதா சொன்னாங்களாம். அந்த முஸ்லீமுடைய வீடுகளில் விருந்து நடக்கும். எங்க பிள்ளைங்க இப்படி ஏழை பிள்ளைங்க போய் நான் நிற்கும் அப்படின்னு. ஆனா என்ன செய்வாங்க, சாப்பிட்டு அதை மீதி சாப்பாடு கீழேயாவது குட்டுவாங்க தவிர எங்களுக்கு தரமாட்டார். மீது ஒரு வெறுப்புணர்வு என்பது இருந்தது. அதை பாசிச சக்தியில் பயன்படுத்தி கொண்டது. அப்போது எங்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. எங்களை அவங்களுக்கு எதிராக கலவரம் செய்வதற்கு தூண்டி விட்டாங்க, நாங்கள் செய்தோம் என்பதாக. அதனால அண்டை விட்டார் என்பவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு ஒரு பெரிய பக்கபலம். அவர்கள் கொடியவர்களாக மாறிவிட்டால் நம்முடைய செயல்பாடு மூலமா மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் ஆபத்தின் நமக்கு அருகிலே இருக்கிறது என்பதைத்தான் மார்க்கம் கூறுகிறது, நடைமுறை வாழ்க்கையும் கூறுவதனால வாழும் காலத்தை அண்டை விட்டார் என்ன செய்து ஏசமாக நடந்து அவருக்கு உதவியில் ஒத்தாசை செய்வதாக இருப்போமாக. அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன்.